வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல அதிகபட்சம் ஒரு 3 கேரக்டர்ஸ் தாங்க வருவாங்க. ஆனா இந்த 3 கேரக்டர்ஸ் வச்சு 10-15 ட்விஸ்ட்க்கு மேல கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் 3-4 ட்விஸ்டாவது வரும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். சோகினி அப்படின்ற நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களை விட வயசு கம்மியான சுபம்னு ஒரு பையனை லவ் பண்றாங்க. இப்படி லவ் பண்ணி பழகிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சோகினி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம் சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இங்க இருந்து தான் இந்த கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சீனுக்கும் ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே காட்டுறாங்க. சுபம் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் ஒரு இடத்துல ஷூ லேஸ் கலண்டுருச்சுன்றதுக்காக அதை சரி பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவனை கிராஸ் பண்ணி யாரோ நடந்து போறாங்க. அவங்கள பாக்குற இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். சோகினி நீயான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். எதனால இவ்வளவு ஷாக் ஆகுறான்றது இப்ப நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நடந்து போயிட்டு இருக்க அந்த லேடி இருக்காங்கல்ல, திரும்பி இவனை முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. இந்த சோகினின்ற பொண்ணை பார்த்து இவன் செம்மையா பயந்துட்டு இருக்கான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை இவன் சாவடிச்ச மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இறந்து போனவ எப்படி எதிர நிக்கிறான்ற மாதிரி தான் இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான் போல. இப்ப அப்படியே வேற ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த சுபம் அப்படின்ற பையனும் ஆதித்யான்ற ஒரு நபரும் சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது சொல்லுன்ற மாதிரி ஆதித்யா சுபம பார்த்து கேக்குறாரு. இந்த சுபமும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சுபம பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஆர்டிஸ்டா இருப்பான். எதை பார்த்தாலும் வரைவான். சோகினி எதிர உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவன் அவங்க கிட்ட பர்மிஷன்லாம் வாங்காம அவங்கள வரைஞ்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்த சோகினின்ற இந்த பொண்ணுமே கவனிக்கிறாங்க. என்கிட்ட பர்மிஷன் வாங்காம என்ன எப்படி நீ வரைவன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் இந்த பெயிண்டிங் சம்பந்தமா நிறைய புக்கெல்லாம் படிப்பான். அதுல ஒண்ணு சோகினியோட அப்பா புக்கு. என் அப்பா புக்கை படிக்கிற கொஞ்சம் கூட உனக்கு டீசன்சி இல்லையான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது இவரோட பொண்ணு தான் நீங்களா அப்படின்ற மாதிரி அவனுமே ரொம்ப ஆச்சரியப்படுறான். இவங்க பெருசா பேசாம இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. பெயிண்டிங் பண்ற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சோகினியோட அப்பா தான் இவனோட இன்ஸ்பிரேஷன் போல. உங்க அப்பா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மேடம், ஒரு கேலரி நான் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். அந்த கேலரியை பாக்குறதுக்காக நீங்க வந்தா நல்லா இருக்கும். உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, உங்க அப்பா இருந்திருந்தா உங்க அப்பாவையே கூப்பிட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே என்னாலாம் வர முடியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மேடம், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவனுமே நடு ரோட்ல வண்டி வந்துட்டு இருக்கும் போது போயிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. நீங்க வரேன்னு சொல்லுங்க அப்பதான் கேட்பன்ற மாதிரி சொல்றான். சரி வரேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அவன் அட்ரஸ் கொடுத்ததுனால இவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. அது பார்த்தா இவனோட வீடா தான் இருக்கும். என்னமோ கேலரின்னு சொன்ன, உன் வீட்டுக்கு வர வச்சிருக்க, நான் கிளம்புறேன்னு இவங்க போக பாக்குறாங்க. மேடம், கேலரி ஓபன் பண்ற மாதிரி பிளான் இருக்கு, இப்ப நான் வரைஞ்ச எல்லாமே இங்கதான் இருக்குன்ற மாதிரிலாம் இந்த சுபம் சொல்லிட்டு இருக்கான். இவன் கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கிறத இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. நீ வரைஞ்ச இந்த டிராயிங் ரொம்ப சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு சின்ன பொண்ணை பார்த்து தான் இந்த டிராயிங்கை வரைஞ்சேன், அந்த சின்ன பொண்ணை போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, உடனே கிளம்பலான்ற மாதிரி வேகமா ரூம்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க லைட்டா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறான். வாங்க அந்த பொண்ணை போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்றான். நான் எப்ப அந்த பொண்ணை பார்க்கிறதுக்கு வரேன்னு சொன்னேன், நீயா எல்லா முடிவையும் எடுத்துருவியா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் அந்த வேலையை போய் பார்க்கணுன்ற மாதிரி ரொம்ப திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சாரி சாரின்ற மாதிரி இவனும் சொல்றான். இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இல்ல, ஆனா நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, நாளைக்கு போலாமான்னு கேக்குறான். இவங்களுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மறுநாள் அவனுக்கு ரெடி ஆயிட்டு கால் பண்றாங்க. அவன் போனை பிக்கே பண்ண மாட்டான். இவனை நம்பி போய் ரெடி ஆனோம் பாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து கால் வருது. இவங்க கொஞ்சம் கோவமா தான் போன் அட்டன் பண்ணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, எதுக்காக போனை எடுக்கலன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. அவங்க திட்டிட்டு இருக்கும்போது இவன் இருக்கான் பாத்தீங்களா, கேமராவை கொஞ்சம் தள்ளி காட்டுறான். அந்த இடத்துல பார்த்தா நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணை காட்டுறேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான் போல. இதை பாக்குற இவங்களுமே லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்றாங்க. இது மூலியமா இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுதுல. அடிக்கடி இவங்க 2 பேருமே மீட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க 2 பேருமே மாடியில இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டி பிடிச்சு முத்தம்லாம் கொடுத்துக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் சோகினி ஆல்ரெடி நான் மேரிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ கல்யாணம் ஆயிட்டு தான் இவன் கூட பழகிட்டு இருக்காங்க போல. இவனும் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரிலாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பிரசன்ட்ல ஆதித்யா கேட்டுட்டு இருக்காருல, இவர் தான் அந்த சோகினியோட ஹஸ்பண்டாவே இருப்பாரு. இப்ப ஆதித்யா இருக்காருல, இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துலயே ஒரு பெரிய கல் இருக்கும். அந்த கல் எடுத்துட்டு வந்து இவன் மண்டிலேயே போடணும் அப்படின்ற மாதிரி போடுறாரு. இவர் இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் பார்த்திருப்பாரு. உண்மையிலே இவன் மேல கல்லெல்லாம் தூக்கி போட்டிருக்க மாட்டாரு. இவங்க 2 பேரும் எதுக்காக சேர்ந்து சுத்துறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி இப்ப கார் டிக்கியை ஓபன் பண்றாங்க.
அங்க பார்த்தா இந்த சோகினி இருக்காங்க. சோகினியை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாவடிச்சிருக்காங்க போல. எதனால சாவடிச்சாங்கன்ற ஒரு கேள்வியோட ஃபர்ஸ்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இந்த சுபம் கட்டி பிடிச்சு கிஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி மேரிடு, நீ விடுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. மேரிடா இருந்தா என்ன, எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேர் சேரலான்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப ஆதித்யா மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு போல. இப்ப திரும்பி அடுத்த மீட்டிங்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஆதித்யா நம்ம வெளியெல்லாம் சுத்தி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, வெளியே போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா, நீ மட்டும் எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்றன்ற மாதிரி சத்தம் போடுறாரு. இவர் வீட்டோட மாப்பிளையா இருக்கிறதுனால எல்லாருமே இவர் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் பிசினஸ்ல ஏதாவது சாதிக்கணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணாம போறாரு. ஒய்ஃபும் இதை நினைச்சு ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட் நேரம் ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்கல்ல. ஒய்ஃபுக்கு அந்த சுபம் கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. இவன் எதுக்கு கால் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அட்டன் பண்ணி வெளியே கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். இவங்க பதிலுக்கு எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க. என்ன லவ் பண்றியா இல்லையா சொல்லுன்ற மாதிரி கேட்கறான். நான் லவ்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. நீ மட்டும் லவ் பண்றேன்னு சொல்ல, நான் இங்க இருந்து குதிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். அப்படிலாம் பண்ணாதன்னு இவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அந்த வழியா ஒரு போலீஸ் ஜீப் வந்திருக்கும். இங்க எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. இல்ல சார், இன்ஜின்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆதித்யா இந்த இடத்துல சொல்றாரு. வா கிளம்பலான்ற மாதிரி சுபம கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பிரிட்ஜ் மாதிரியான ஒரு பகுதிக்கு இவங்க வந்துடுறாங்க. இங்க இருந்து பாடியை தூக்கி போடுற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்ப ஆதித்யா இருக்கார்ல, பாடியை தூக்கிட்டு போய் போட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவனுமே அந்த பாடியை கஷ்டப்பட்டு தூக்குறான். இப்ப அந்த பிரிட்ஜ் கிட்ட பாடியை கொண்டு வந்து பிரிட்ஜ் மேல இருந்து அந்த பாடியை தூக்கி போட்டுறான். இந்த இடத்துல பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நீங்க மட்டும் லவ் யூ சொல்லனா நான் குதிச்சிருவேன்ற மாதிரி அவன் பயம்புத்திட்டு இருக்கான்ல. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல லவ் யூ சொல்லிடுறாங்க. இவங்களுக்குமே அவனை பிடிச்சிருக்கும், அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. அடிக்கடி அவங்க ரெண்டு பேர் மீட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே வருது. இவனுமே அவங்கள வர சொல்லியிருப்பான். இவங்களும் அவனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப மேல நிறைய பூலாம் விழுற மாதிரி அவன் செட் பண்ணி வச்சிருப்பான். இவங்க சந்தோஷப்படும் போது பக்கத்துல வந்து கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்கான். சோ இவங்க ரெண்டு பேருமே இப்ப அடிக்கடி மீட் பண்ணி க்ளோஸாலாம் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப ரெண்டு பேருமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்பன்னு பார்த்தா ஆதித்யா கிட்ட இருந்து கால் வருது. உடனே வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சுபம் கிட்ட சொல்லிட்டு இவங்க கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. இவங்க வேகமா கிளம்பிட்டு இருக்கிறதுனால போனை இங்கேயே விட்டுறாங்க. உங்களை கார்ல ஏத்துறதுக்காக நானும் வரேன்ற மாதிரி சுபமோ இவங்களோட கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஆதித்யா பாக்குறாரு. அதாவது ஒய்ஃபுக்கு அஃபேர் இருக்கிறத ஆதித்யா கண்டுபிடிச்சிட்டாரு போல. இவன் வீட்டை செக் பண்ணுன்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணிட்டாரு. அப்பதான் பூவெல்லாம் சிந்தி கிடக்கிறது தெரியுது. இதை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாலாம் இருந்திருக்காங்கன்றதை இங்க இருக்கிற விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவன் டிராலாம் பண்ணியிருக்கான், அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கார் கிட்ட வரும்போது தான் போனை மிஸ் பண்ணிட்டேன், போனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க திரும்பி இவனோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் வரதுக்குள்ள ஆதித்யா போனை எடுத்துட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இவங்களுமே போனை தேடி தேடி பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. நீ கிளம்பு, நான் போன் கிடைச்சதுன்னா உனக்கு திரும்பி கொண்டு வந்து தரேன்ற மாதிரி சுபம் சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களும் கிளம்ப பாக்குறாங்க. அப்ப இவன் கட்டி பிடிச்சு ரொமான்ஸ்லாம் பண்றான். இதெல்லாம் தள்ளி இருந்து ஆதித்யா பாப்பாரு. டென்ஷன் ஆன மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல பாடியை டிஸ்போஸ் பண்ண இவங்க ரெண்டு பேருமே விடிய காலையில அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இப்ப அந்த பையனை இறக்கி விட்டு ஆதித்யா கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் இந்த பையன் ஒரு விஷயத்த சொல்றான். அவங்களோட போன் மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏண்டா இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. நானே இப்பதான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி கிளம்பு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆதித்யாவும் இவன் அனுப்பி விடுறாரு. இப்ப ஆதித்யாவும் வைஃப் நம்பருக்கு கால் பண்ணிட்டாரு. யாரோ கால் அட்டன் பண்றாங்க. லேடிஸ் வாய்ஸ் தான் கேக்குது. இவர் பேசலாம் நினைக்கிறதுக்குள்ள அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி வீட்டுக்கு போலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. டயர்டா சோஃபால உட்கார்றாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இவரும் சுபமும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இவர் சுபம ஏதோ சொல்லி தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு போல. நான் சொன்ன மாதிரி பண்ணுன்ற மாதிரி சுபம் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப சுபம் வீட்டுக்குள்ள வரத பார்த்து சோகினி ஷாக் ஆயிடுறாங்க. நீ எதுக்காக வந்த, அவர் வர டைம், கிளம்புன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆதித்யாவும் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவன் திடீர்னு அவங்களோட ஷாலை வச்சு அவங்களோட கழுத்தை நெரிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா அவங்களோட கதையை முடிச்சிடுறான். இது எல்லாத்தையும் ஆதித்யா பார்த்துட்டு இருக்காரு. ஆதித்யா சொல்லிதான் இவன் இப்படி பண்ணிருக்கான் போல. சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆதித்யா சொல்லிட்டாரு. இவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ணோம், சீக்கிரமா பேக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுமே வேகமா இந்த இடத்துல பேக்லாம் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு எதுக்காக ரெண்டு பேர் சேர்ந்து கொலை பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப கொலைலாம் பண்ணதுக்கு அப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏத்தி கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஆதித்யா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டீ கடையில வச்சு அந்த சுபம மீட் பண்றாரு. நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன், ஏதோ ஒரு லேடி தான் எடுத்தாங்க, நான் பேசுறதுக்குள்ள அவங்க காலை கட் பண்ணி
பண்ணிட்டாங்க, யார்கிட்ட அந்த போன் போச்சுன்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சுபம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் கிட்ட எப்படி போய் சொல்றது, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. திரும்பி இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. சோகினி சுபம் வீட்டுல இருக்கும் போது ஆதித்யா கூப்பிட்டார்ல, இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நிறைய ஏற்பாடுலாம் பண்ணிருக்காரு. இவர் என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்களுக்கு கிஃப்டா ஒரு போனை தராரு. இந்த போன்ல உன்னோட சிம்ம போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டைம் சோகினியோட போனை காணாம போயிருக்கும். ஆதித்யா தான் எடுத்தாருன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல. இவங்களுமே தேடுற மாதிரிலாம் பாவலா பண்ணிட்டு இருக்காங்க. போனை எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் போனை எடுத்திருப்பாரு, ஆனா இவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. சரி வா கேக்க கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேக்கெல்லாம் இவங்க கூட சேர்ந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் எப்பவுமே இப்படி பண்ண மாட்டாரு, என்ன திடீர்னு இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் வீட்டோட மாப்பிளையா இருக்கிறதா நான் சொல்லியிருப்பேன். இவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பண பிரச்சனை இருக்கு போல. ஒய்ஃப் கிட்ட வாங்கி தான் அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார் போல. இப்பயும் கடன்காரங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஒய்ஃபோட போனை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காரு பாத்தீங்களா, அது இவளோட கண்ணுல பற்றக்கூடாதுன்றதுக்காக பீரோல இருக்க ஒரு இடத்துல இவர் ஒளிச்சு வைக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் படுத்துட்டு இருக்கும் போது இவரும் பக்கத்துல வந்து ஒய்ஃபை எழுப்புறாரு. இந்த நேரத்துல எதுக்கு எழுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் உன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணாம தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன், நம்ம அடிக்கடி வெளியெல்லாம் போலான்ற மாதிரி ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக திடீர்னு ஸ்வீட்டா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் இவங்க எப்பவுமே போல சுபம பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சுபம் இவங்களை வரைஞ்சுக்கிட்டே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப இவங்க இருக்காங்கல்ல, நேத்து என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்வீட்டா பேசினாரு, அதே மாதிரி என் போன் நேத்து மிஸ் ஆச்சு, என் ஹஸ்பண்ட் புதுசா ஒரு போனை வாங்கி தந்தாரு, ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம ரெண்டு பேர் பழகிறது என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கு போல, என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் நான் நினைச்சனோ அந்த மாதிரி இருக்காரு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ண வேணான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி மீட் பண்ணாம இருக்க முடியும்ன்ற மாதிரி இந்த சுபம் சொல்றான். இல்ல உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் வேற இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. இவன் இதுல பயங்கரமா டென்ஷன்லாம் ஆயிடுறான். இப்ப டென்ஷனா இவன் வெளியே வந்துட்டு இருக்கும் போது யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறான். யாரை பார்த்து ஷாக் ஆகுறான்னா ஆதித்யா தான் இங்க நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஆதித்யாவும் என்னோட வண்டியில ஏறுன்ற மாதிரி இவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஒய்ஃப் கூட சுத்துறது தெரிஞ்சுதான் ஆதித்யா வந்திருக்காருன்றது சுபம்க்கு தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப் பின்னாடி சுத்த மாட்டேன்ற மாதிரிலாம் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஆதித்யா இருக்கார்ல, நான் அதுக்காக வரல, என் ஒய்ஃபோட கதையை நீ தான் முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கே துரோகம் பண்ணிருக்கா, நீ கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னால கொலைலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த சுபம் சொல்லிட்டு இருக்கான். நீ பண்ணி தான் ஆகணும், மேகாலயால ஒரு பொண்ணை ஏமாத்தி இருக்க, அப்படி ஏமாத்தினதுனால உன் பேர்ல ஒரு கேஸ் இருக்கு, இதை நான் அந்த இடத்துக்கு கொண்டு போனேன்னா உனக்கு தான் பிரச்சனை, நான் சொல்றதை நீ பண்ணணும்னு மிரட்டுறாரு. மேகாலயால ஏதோ ஒரு தப்பு பண்ணி இவன் மாட்டிருக்கான் போல, அங்க இருந்து தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான் போல, இதை வேற இவர் ஓபன் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இவர் சொல்றத பண்ணிரலான்ற மாதிரி யோசிச்சிருப்பான். இதனால தான் இவன் கொலை பண்ணான்றது தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப பிரசன்ட்ல சுபம் என்ன சொல்றானா, என்னதான் இருந்தாலும் உங்க ஒய்ஃபை நீங்க கொல்லணும்னு நினைச்சது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். யாருக்குடா வேணும் உன்னோட அட்வைஸ், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இந்த சுபமும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இப்ப வீட்டுல இவர் எதர்ச்சியா பொருள் தேடிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் வாங்கி வச்சு ஒரு கிஃப்ட பாக்குறாரு. அட்வான்ஸா வாங்கி வச்சிருக்காங்க போல. இதை பார்க்கும் போது ஒய்ஃப் கூட ஒன்னா பழகினதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. இவருக்கு ஒய்ஃப் மேல ரொம்ப லவ் இருந்திருக்கும், ஒய்ஃபை போய் கொலை பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சுபம் சோகினி பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போது போன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா பாத்தீங்களா, அம்மா பொண்ணு கிட்ட தான் அந்த போன் கிடைச்சிருக்கு போல. அந்த அம்மா பொண்ணு இருக்காங்கல்ல, போலீஸ் கிட்ட போனை ஒப்படைச்சிடுறாங்க. போலீஸுமே ஆதித்யாக்கு கால் பண்ணிட்டாரு, போன் இங்க தான் இருக்கு, வந்து வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆதித்யாவும் போனை வாங்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. யாரு போனுன்னு கேட்கும்போது ஒய்ஃபோட போனுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் ஒய்ஃப் வரலன்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. சார் ஒய்ஃப் 2 நாளா மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஆதித்யா சொல்லிட்டாரு. இது 2 நாளா ஒய்ஃப் மிஸ் ஆகுறாங்களா, அப்ப நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமேன்ற மாதிரி கேட்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க கால் பண்ணி வர வச்சிட்டீங்க சார், நான் கம்ப்ளைண்டும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சோகினின்னு ஒருத்தங்க மிஸ் ஆகிறதா இவர் சொல்றாருல, அதனால விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும் போதுதான் பெயிண்டரோட பொண்ணுன்றது தெரிய வருது. அவர் ஃபேமஸ் பெயிண்டர் ஆச்சே அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்கீங்களான்னு கேட்கும்போது இவரும் ஆமான்னு சொல்றாரு. சரி சோகினியை கண்டுபிடிக்கிறது எங்களோட பொறுப்புன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. ஆதித்யா கதவை திறந்து பார்த்தா சுபம் தான் வந்திருக்கான். நீ எதுக்குடா இங்க வந்திருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னும் அந்த சோகினி சாவுல உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஆதித்யா ஆச்சரியப்படுறாரு. நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி நேத்து நைட்டு நடந்த விஷயத்த சொல்றான். இததான் சீரிஸோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவன் ஷூ லேஸை கட்டிட்டு இருக்கும் போது அவங்க பேய் மாதிரி எதிர வந்திருப்பாங்க. அதை பார்த்து நான் செம்மையா பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்ற விஷயத்த ஆதித்யாவும் லைட்டா நம்புறாரு. காரணம் இந்த வீட்டிலேயே அமானுஷ்யமா சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். உதாரணத்துக்கு இவர் வைக்கிற பொருள்லாம் இடம் மாறிக்கிட்டே இருந்திருக்கும். இதை தாண்டி ஒய்ஃபோட போட்டோ இருக்கு பாத்தீங்களா, கல்யாண போட்டோல இருந்து கட் ஆயிருக்கும்.
யாரு கட் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. இப்ப பேய் ஒரு வேலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இறந்து போன கோவத்துல பேயா வந்திருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி யோசிச்சுட்டே இவர் படுத்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவர் ஸ்டேஷன்ல வந்து பார்க்கும்போது தான் இவர் ஒளிச்சு வச்சாரு பாத்தீங்களா, அந்த போன் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்கு. இதுவும் உங்க ஒய்ஃபோட போனா, ஏன்னா உங்களோட ஆபீஸை நாங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது கிடைச்சது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. நம்ம பீரோக்குள்ள தானே இந்த போனை வச்சோம், இது எப்படி நம்ம ஆபீஸ்க்கு போச்சு அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை போச்சான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் காட்டுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரு நைட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலான்ற மாதிரி விளையாடி இருப்பாங்க. என்ன நடந்ததுன்றத தெளிவா இப்போதைக்கு காட்டல. ஆனா இவர் இருக்கார்ல, எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி கிளம்புங்க, நாங்க விசாரிச்சுட்டு சொல்றோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சிடுறாரு. கண்டிப்பா ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிருக்கு, அந்த பிரச்சனையை நம்ம கண்டுபிடிக்கணும், இவன் அந்த நாள் எங்க இருந்தான்றத கொஞ்சம் விசாரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. இப்ப ஆதித்யா வீட்டுக்கு வரும்போது போஸ்ட் மாதிரி வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. இவரும் சுபமும் மீட் பண்ணி பேசினாங்க பாத்தீங்களா, அதை இவருக்கே தெரியாம யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. இதை யாரும் போட்டோ எடுத்திருப்பா, யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி இவர் கொஞ்சம் பதட்டப்படுறாரு. ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அடையாளம் காட்டுறதுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே போலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் அந்த பாடியை பாக்குறதுக்காக வராரு. நம்ம போட்ட பாடி தான் கிடைச்சிருக்கு போலன்னு பாக்குறதுக்காக வராருல, ஆனா அந்த இடத்துல வேற ஒருத்தவங்களோட பாடியை தான் பார்த்திருப்பாரு. ரொம்ப கோரமா இருந்ததுனால இந்த இடத்துல வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. இது என் ஒய்ஃபோட பாடி இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஆதித்யா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் டீட்டெயிலா நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுப்பாங்கல்ல, அப்போ ஒய்ஃப் ஒரு விஷயத்த கேட்கறாங்க. அது என்னன்னா, நான் விட்டுட்டு போயிட்டா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்ற மாதிரி கேட்கறாங்க. விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு புரியல, டீட்டெயிலா கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன்னை விட்டு போறேன்னு சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேட்கறாங்க. ஏன்னா இந்த டைம் இவங்க சுபமா லவ் பண்ணாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஹஸ்பண்ட் எப்படி ரியாக்ட் பண்றாரு பார்க்கலான்றதுக்காக கேட்கறாங்க. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால ஏத்துக்கவே முடியாது, உன் கதையை நான் முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் கத்தி எடுத்து கோவப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சிரிச்சு இந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க. ஆனா ஒய்ஃப் சுபம் கூட சேரலான்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒய்ஃபோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் இவர் அவங்க கிட்ட பேசி கதையை முடிச்சிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டை விசாரிக்க சொன்னார்ல, அசிஸ்டன்ட்டும் விசாரிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாரு. அதாவது அந்த நாள் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பையன் கூட சேர்ந்த மாதிரி சுத்தி இருக்காரு. சுபம் கூட சேர்ந்து தான் சுத்தி இருப்பாரு. இவங்களுக்கு சுபம் தெரியாதுல்ல, அந்த பையன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட விசாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஆதித்யா வீட்டுக்கு வரும்போது ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ஒரு ஷாலை வச்சு நெரிச்சாங்கல்ல, அந்த ஷாலும் ஒய்ஃபோட பேக்கும் இவரோட பெட்ல இருக்கு. இது எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒய்ஃபோட செருப்பு கூட இங்க தான் இருக்கு. இது எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கு, பேய் தான் இதை பண்ணுது போலன்னு யோசிக்கிறாரு. இந்த சைடு இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி அந்த பையன் யாருன்னு தேடுறாங்க. அந்த பையன் பேரு சுபம் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. அந்த சுபமும் சோகினியும் சேர்ந்து சுத்தி இருக்கிறது தெரிய வருது. அதனால கோவப்பட்டு ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டையும் அந்த சுபமையும் கூப்பிட்டு பேசணும்ன்ற மாதிரி ஒரே இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சிடுறாங்க. இவனுங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம முன்னாடியே அப்ரூவர் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆதித்யா இருக்காருல, எல்லாத்துக்கும் இவன் தான் சார் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் போச்சு, நான் தட்டி கேட்டேன், அப்படி தட்டி கேட்டதுல இவன் கோவப்பட்டு ஏதோ பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி அவனை மாட்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த சைடு சுபம் இருக்கான்ல, சார் நாங்க ரெண்டு பேர் பழகுனது உண்மைதான், அது இந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சு, ஹஸ்பண்ட் அவளை ஏதோ பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி சுபம் சொல்றான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இன்னொருத்தர் மேல பழி போட்டுக்கிறாங்க. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கிளம்புங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே எங்க கூட்டு போக போறாருன்னு தெரியாம வண்டியில டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா சுபமோட வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கிறது சுபம்க்கு தெரிய வருது. சார் என் வீட்டுக்கிட்ட எதுக்கு சார் போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறான். காரணம் இருக்குன்ற மாதிரி இவங்களுமே அந்த வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. அது என்னன்னா, சுபம் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை இவன் தான் லாக் பண்ணி வச்சிருக்கான் போலன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. சார் அந்த மாதிரிலாம் நான் யாரையும் லாக் பண்ணி வைக்கலன்ற மாதிரி சுபம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த லேடி சவுண்ட் கேட்டதுன்னு சொல்லிட்டாங்க. சரி செக் பண்ணலான்ற மாதிரி ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. சார் எதுவுமே இல்ல சார் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சுபம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா போலீஸுங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. எந்த பொண்ணுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. பார்த்தா சோகினி தான் அந்த இடத்துல இருக்காங்க.
சோகினியை இவங்க ஏற்கனவே டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க எப்படி உயிரோட இந்த இடத்துல இருக்காங்கன்றது ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல புரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப படுத்துட்டு இருக்க சோகினியை இவங்க எழுப்பிடுறாங்க. தண்ணி எல்லாம் தந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சோகினி கிட்ட கேக்குறாங்க. சோகினி இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் இந்த சுபம் தான் காரணம், சுபம் தான் என்ன லாக் பண்ணி வச்சு டார்ச்சர் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட வேகமா கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. சார் இவளை நான் லாக் பண்ணிலாம் வைக்கல சார், இவ பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சுபம் சொல்லிட்டு இருக்கான். இல்ல சார் இவன் தான் லாக் பண்ணி வச்சு என்ன டார்ச்சர் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ஏமா டார்ச்சர் பண்ணா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சோகினியும் காரணத்தை சொல்லிட்டாங்க. சார் இவன் கெட்டவன்னு தெரிஞ்சு இவனை விட்டு விலகி போலான்னு நினைச்சேன், என்னை விட்டு நீ விலகி போயிடுவியா, என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்ன்றதுக்காக லாக் பண்ணி வச்சான்ற மாதிரிலாம் சோகினி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இல்ல இல்லன்னு சொல்றான், அவங்க ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேல ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலான்ற மாதிரி இவங்க 3 பேரையும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன கேப் இருந்தது சார், அந்த கேப்பை இவனுக்கு சாதகமா இவன் பயன்படுத்திட்டான். இவன் நல்லவன் நினைச்சுதான் இவன் கூட பழகிட்டு இருந்தேன், ஆனா இவன் தப்பான எண்ணத்துல தான் என்கிட்ட பழகுறான்றது எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அந்த காசை ஆட்டிய போடுறதுக்காக தான் பழகி இருப்பான். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், அதனால தான் இவன் என்ன லாக் பண்ணி வச்சிருந்தான்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்லிட்டாங்க. அவன் வீட்டுல சாதாரணமா இவங்க இருந்திருப்பாங்கல்ல, அப்படி இருக்கும் போது அவன் லேப்டாப்பை யூஸ் பண்ணிருப்பாங்க, அவன் திங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. அப்படி எடுக்கும் போதுதான் ஒரு இடத்துல இவனோட ஐடி கார்டு கிடைக்குது. இவன் பேரு சுபம்ல, ஆனா உண்மையான பேரு வேறையா இருக்கும். என்ன 2 ஐடி கார்டு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. மேகாலயால ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிருப்பான், இவனால அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. சோ பணக்கார லேடிஸை டார்கெட் பண்ணி லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி காசை பறிக்கிறது தான் இவனோட வேலையா இருக்கும். சோ அதை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சவங்க லேப்டாப்ல சில விஷயங்களை செக் பண்ணி பாக்குறாங்க. இவன் கடைசியா என்ன செக் பண்ணிருக்கான்றதை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவங்களை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கான். இவங்க இன்னாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப காசுப்பட்டு தான் இப்படி பண்ணிருக்கான்றதை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. தட்டி கேட்கும் போதுதான் என்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்டான், என்ன லாக் பண்ணி வஸ்டான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி இவ போய் சொல்றா சார், இவ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலன்ற மாதிரிலாம் சுபம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த சோகினி இருக்காங்கல்ல, சார் நான் சொல்ற எல்லாமே உண்மைதான் சார், நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா அந்த மேகாலயா ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் ஆளுங்களை செக் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பேர்ல இருந்தான் பாத்தீங்களா, அவனோட பேர்ல ஒரு கேஸ் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சோ இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அது என்னன்னா பணக்கார பொண்ணுங்க லவ் பண்ற மாதிரி ஏமாத்துவான், அவங்க கிட்ட இருந்து காசெல்லாம் ஆட்டிய போடுவான், பாதிக்கப்பட்ட சில பொண்ணுங்க இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் மேகாலயால இறந்து போயிருக்காங்க போல. சோகினி என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சது தான் சார் தப்பு, இவனை மாதிரி ஒருத்தனா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் தான் இவன் எப்படிப்பட்டவனு எனக்கு புரிஞ்சது சார், இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியே விட்டு வைக்காதீங்க சார், இவனை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனுமே இவன் சொல்றது பொய் சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, அதனால இவனை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நம்ம ஆதித்யாக்கு ஒரே ஒரு குழப்பம் தான், இறந்து போன இவ எப்படி உயிரோட வந்தா அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் இவ கிட்ட அதை பத்தி பேசலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் தயங்கிக்கிட்டே நிக்கிறத அவங்களுமே கவனிச்சிடுறாங்க. எப்படி செத்து போனவ திரும்பி உயிரோட வந்தான்னு பாத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே இப்ப பயந்த மாதிரி அவங்கள பாத்துட்டு இருக்காரு. அவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுபம் கிட்ட என்னோட ஒய்ஃப் கதையை முடின்ற மாதிரி இவர் சொன்னாரு பாத்தீங்களா, அவன் மேல வந்திருப்பான், அப்படி வந்தவன் உன் ஹஸ்பண்ட் உன் கதையை முடிக்க சொல்றாருன்ற மாதிரி சொல்றான். என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரு, நீ பொய் சொல்லாதன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், அவன் கொஞ்ச நேரத்துல பின்னாடி வந்துருவான், நீ செத்து போன மாதிரி நடின்ற மாதிரி சுபம் சொல்றான். கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே வந்தாரு பாத்தீங்களா, இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா வந்திருப்பாரு. அப்ப இவங்க 2 பேருமே பேசுறதை நிறுத்திடுறாங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் இவன் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஷாலை வச்சு இவங்களோட கழுத்தை நெரிச்சிருப்பான். இவங்களுமே செத்து போன மாதிரி நடிக்கலான்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல இவங்க சாகவே இல்ல, சாகாத இவங்கள தான் வண்டியில போட்டு இவங்க கொண்டு போயிருப்பாங்க. ஆதித்யாவும் பாடியை தூக்கி போடுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, உண்மையில சோகினி கார்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் அவங்களோட பாடியை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு டிராமா பண்ணிருப்பான், தூக்கி போடுற மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவனோட வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. அதாவது என்னோட ஹஸ்பண்ட் என்னையே சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அவரை எப்படியாவது பழி வாங்கணும், நான் பேயா வர மாதிரி அவரை நம்ப வைக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் சில டிராமாலாம் பண்ணிருக்காங்க போல. இந்த பக்கம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பேய் இருக்கிற மாதிரி நம்ப வைக்கணும்ன்றதுக்காக நிறைய டிராமா பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ள இவருக்கு வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கோம், திங்ஸ் எல்லாம் இடம் மாறி இருக்கும். காரணம் வீட்டுக்குள்ள வந்து இவங்க தான் திங்ஸ் எல்லாம் இடம் மாத்தி இருப்பாங்க. அதே மாதிரி ஒய்ஃபோட போட்டோ கிழிஞ்ச மாதிரிலாம் காமிச்சாங்க பாத்தீங்களா, இவங்க தான் இவர்
கவனிக்காத போது கிழிச்சிருப்பாங்க. சுபம் சோகினிய பேயா பார்த்தேன்னு சொன்னா இவர் பயப்படுவார்னு தெரிஞ்சுதான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சுபம் பேயெல்லாம் பார்த்திருக்க மாட்டான், இவர்கிட்ட பேய பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இதனால ஆதித்யாக்கு பயம் அதிகமாயிருக்கும். அதே மாதிரி இவர் பீரோல வச்ச போனை இந்த சுபம் தான் எடுத்திருப்பான், ஆபீஸ்ல போய் வச்சிருப்பான். ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் இவன் மேகாலயால பண்ணதை வச்சு தானே மிரட்டி சாவடிக்க சொன்னாரு. ஆனா இந்த சுபம் என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம 2 பேருக்குள்ள இருக்க அஃபேரை உன்னோட ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு, உன் கதையை முடிக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருப்பான். இவன் ரகசியத்தை ரகசியமாவே வச்சிருப்பான். ஆனா அந்த ரகசியத்தை அவன் வீட்டுல இருக்கும் போது எதர்ச்சியா இவங்க லேப்டாப்பை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மூலியமா இந்த சுபமை லாக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. சுபம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2 பேருமே உன் ஊரான மேகாலயாவுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சொத்து சோகம் எதுவுமே வேணான்னு சொல்றாங்க. இது சொத்தெல்லாம் வேணாமா, அந்த சொத்து உனக்கு வர வேண்டியது, நமக்கு கண்டிப்பா அந்த சொத்தம் வேணும்ன்ற மாதிரி சொல்றான். என் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன், பேயா பயம்படுத்தி சந்தோஷப்பட்டாச்சு, இதுக்கப்புறம் நம்ம வேற ஊரை பார்த்து போயிடலாம், நீ என்ன லவ் பண்றல, என்ன நீ கட்டி காப்பாத்த மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் காசு வேணும், நீ அந்த காசையும் கொண்டு வான்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். காசுதான் இவனோட நோக்கம்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, இவன் வாயாலேயே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. காசுதான் முக்கியம்னு தெரிஞ்சன இவனை சிக்க வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. வேணும்ட்டே வீட்டுக்குள்ள இருக்கும் போது இவங்க கத்திருப்பாங்க. பக்கத்து வீட்டு லேடியும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. போலீஸுங்க வரதுக்குள்ள இவங்க லாக் ஆன மாதிரி ஒரு டிராமா பண்ணிருப்பாங்க. அவன் லாக் பண்ணி வச்ச மாதிரி போலீஸை நம்ப வச்சிருப்பாங்க. நான் உன்னை கொல்லணும்னே நினைச்சிருக்கேன், என் மேல கோவம் இல்லையான்ற மாதிரி ஆதித்யா கேட்கிறது. உங்க சைட்ல சில நியாயமும் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க சுபம்ன்ற ஒரு வயசு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க கூட 1 மணி நாளா இருந்திருப்பாங்க. அதை பாக்குற ஹஸ்பண்ட் ட்ரிகர் ஆயிருப்பாரு. சோ ஹஸ்பண்ட் ட்ரிகர் ஆனதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல, அதனால தான் உங்களை மன்னிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இனி நம்ம 2 பேருக்கு நடுவுல யாருமே கிடையாது, நம்ம 2 பேருமே நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் படுத்துட்டு இருக்கும் போது இவரை யாரோ நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. நெருங்கி வந்தவங்க இவரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஒய்ஃப் தான் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் சட்டுன்னு இப்ப தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. ஒய்ஃப் சாவடிக்க வந்த எல்லாமே இவரோட கற்பனையா இருக்கும். இப்ப பக்கத்துல இருக்க ஒய்ஃபும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, கெட்ட கனவுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. கெட்ட கனவா, ஒன்னும் இல்லங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆறுதல்லாம் சொல்றாங்க. இவங்களோட தோல்ல சாச்சுக்கிறாங்க. இவருமே ஆறுதலுக்காக இவங்களை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்படி கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவங்க திடீர்னு கேமராவை பார்த்து வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கும் ஹஸ்பண்ட் மேல கோவம் இருக்கதான் செய்யும், கோவம் இல்லைன்னு பொய் தான் சொல்றாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் எப்படி நீ சாவடிக்கலாம்னு நினைச்சிருப்ப, அதனால உன் மேல எனக்கு கோவம் எப்பவுமே இருக்கும்ன்ற மாதிரி கேமராவை பார்த்து சொல்லாம சொல்றாங்க. இதோடயே இந்த சீரிஸோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.